ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் தீபக். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்க ஹோட்டல் ரமடால தான் இருக்கும். எல்லாருக்குமே டேஸ்டியாக சாப்பிட பிடிக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு இங்கே டேஸ்டியாக சமைக்க தெரியும்? அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஷோ. இப்போ சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்காக எக்மோர் ரமடால இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் சரவணன். வெல்கம் சார். வணக்கம் ராஜ் டிவி நேயர்களுக்கு. லெட்ஸ் ஆல்சோ வெல்கம் பிளேபேக் சிங்கர் சமன்விதா. ஹலோ. ஹலோ ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் எங்களுக்காக என்ன சமைக்க போறீங்க ஷெஃப்? இன்னைக்கு ஒரு க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் அந்த ஃபூஸ்லி பாஸ்தா. ஃபூஸ்லி பாஸ்தா. ஓ நைஸ். க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா. நார்மலா பென்னே அந்த ஸ்பகதி அந்த மாதிரி தான் பாஸ்தால பண்ணுவாங்க. ஓகே. இது டைப் ஆஃப் பாஸ்தா. ஓகே. ஃபூஸ்லி பாஸ்தா. ஃபூஸ்லி பாஸ்தா. ஸோ இது எங்க ஒரிஜினேட் ஆகுது இந்த டிஷ்? இது இட்டாலியன். ஆமா. ஓகே. பாஸ்தானிலே இட்டாலி பேஸ் தான். நம்ம தகுந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம ஸ்டைலில் இப்படி ஆனியன் டொமேட்டோஸ் அதை பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே. மேக்ரோனிலாம் இப்போ நான் இங்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு நிறையா மார்க்கெட்லேயே. இந்தியனைஸ்டா மேக்ரோனிலாம். ஆமா ஆமா கரெக்ட். ஆனா அது ஒரிஜினாலிட்டி இல்லை. பட் பாஸ்தா. பட் ஓகே. சமன்விதா, நீங்க பாஸ்தாலாம் சமைப்பீங்களா? பிடிக்குமா யா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே. நான் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாஸ்தா. அகைன் நீங்க சமைப்பீங்களா இல்ல ஹஸ்பண்ட்? இல்ல நானும் சமைப்பேன். இது யா ஓகே. அவரும் சமைப்பாரு பட் நானும் சமைப்பேன் டெஃபினெட்லி. இந்த பெஸ்டோ சாஸ், அப்புறம் ரெட் சாஸ், பிங்க் சாஸ், ஒயிட் சாஸ் வித் ஆல் ஃபூசிலி கிரீன், ஸ்பெகட்டி. yellow, purple. அதான் பெஸ்டோனா கிரீன் தான். Okay. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வி லைக் டு மேக் இட். ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ நான் இப்போ இந்த ஷோ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஐ டெல் யூ ஃபியூ நேம்ஸ். உங்களுக்கு உங்களோட என்ன சாங் ஞாபகத்துக்கு வருதோ யூ கேன் சிங். ஓகே ஓகே யா. யா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ் ஜானகி அம்மா பாட்டு ஏதாவது. ஓகே. நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாரே பாலோருதே ஓ பூவும் மாளானதே நாதம் என் ஜீவனே இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம் நீ அதில் போவதா ஏதோ ஞாபகம் வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாத விரகம் நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே. வாவ், அமேசிங்காக இருந்தது. தேங்க்யூ. சூப்பர், தட் வாஸ் அ நைஸ் சாங். தேங்க்யூ. ஒரு நல்ல பாட்டோட ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆன் டு யூ ஷெஃப். சரி. நம்ம இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றி நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் இது பண்ணி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஓகே. பேசிக் வந்து மைதா, மில்க்கு அண்ட் பட்டர். ஓகே. ஸோ நாங்கள் எப்படின்னா ரெசிபி ஒரு இந்த இது வந்து ஒயிட் சாஸ் வந்து ஈஸ்டில் ரேஷியோவில் சொல்லுவோம். ஓகே. ஓகே. 1:110. ஓ ஸோ 10 கிராம் மைதா, 10 கிராம் பட்டர், ஓ அப்புறம் 100 கிராம் மில்க். ஓ ஸோ அந்த அந்த நீங்கள் நம்ம சொல்கிற அந்த க்ரீமி அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஓகே. ஓகே. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது எக்ஸாக்டாக பண்ண முடியும். ஸோ கான்சென்ட்ரேட். ஸோ இப்போ இந்த பாஸ்தா வந்து மைதால பண்ணதா ஒரு வீட் பாஸ்தா ஆர் வீட் பாஸ்தா அவைலபிள் இருக்கு. ஆனால் நம்ம இது வந்து மைதா. இது மைதா பாஸ்தா. ஓகே. ஓகே. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் அந்த க்ரீமி வரும், க்ரீமி டெக்ஸ்சர். ஓகே. ஓகே. இப்போ ப்ராசஸ் எப்படி சார்? லைக் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் இப்போ 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெஜிடபிள் பாஸ்தாலாம் ஆட் பண்ணுற மாதிரி, ஓகே. இல்லை எல்லாமே
கம்பைனாக ஒரே மாதிரி ஒரே பண்ணிடலாம். மாதிரி. ஓகே. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஆமா. லைக் நம்ம ஒரே ஒண்ணா பண்றது. ஒன்றா பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லும் இருக்கும் நல்லா. ஓகே. அந்த சாத்தை பண்ணிட்டு இந்த இன்னொன்று இந்த வெஜிடபிள் மில்க் வந்து பாயில் பண்ண மில்க் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. பாயில் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆனியன்னு, ஓகே. கொஞ்சம் பேலீஃபு, ஓகே. அப்புறம் கிராம்பு, ஓகே. க்ளவுஸ் போட்டு பாயில் பண்ணோம்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃப்ளேவர்ஸ் ஆட் இருக்கும். ஆகும் ஓகே. அந்த மில்கில். சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அது. சூப்பர். சூப்பர். சமர்கதா, நீங்களும் சொன்னீங்கல்ல நீங்க யூ மேக் பாஸ்தான்னு. ஆமா. லைக் இஸ் இட் தி சேம் ஹவ் யூ டு இட்? லைக் இதே மாதிரி தான் actually, பண்ணுவீங்க இல்ல யூ ஹேவ் a different செஃப் techniques? பண்ற மாதிரி அந்த ப்ராப்பர் 1:1லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அப்படி நான் கத்துக்கல. எனிவே சும்மா அப்படியே கையில எடுத்து போடுறது தான். மேபி நெக்ஸ்ட் டைம் நானும் வந்து இந்த 1:1ல கரெக்டா So I think எடுத்து இது ட்ரை உங்களுக்கும் பயங்கர பண்ணணும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஆமாமா, நினைக்கிறேன். definitely. மேக் இட் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். கரெக்ட். யா. ஸோ போலாமா ஷெஃப்? எஸ். ஸோ ஷெஃப் இது பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஐ திங்க் நம்ம ஜானகி அம்மா பத்தி பாட்டு கேட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷால் வி யா, ஷூர். சுஷீலா அம்மா பத்தி அவங்க பாடின பாட்டு ஏதாவது? ஷூர். பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய், நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, ஆ தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, ஆ தென்றலே உன் தனிமை கண்டு நின்று போய்விடு. Too good. Thank you. வெரி நைஸ். இங்க ஏதோ டெக்னிக்கல் கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு சார்? உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? இது ரொம்ப நேரம் கழிச்சு அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். நீங்க சிங்கர்ஸ் லைக் யூ வில் ஹேவ் டு நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா ரெகுலரா? யூ கீப் ப்ராக்டிசிங். உங்களுக்கு இது மாதிரி சர்டன் சம் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடலாம்னு ஏதாவது இருக்கா? அது ஆக்சுவலி வந்து ஒரு பர்சனை பொறுத்து தான் இருக்கு. நான் வந்து இந்த சொல்லிட்டே இருப்பாங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, ஐஸ் இன் ஜென்ரல் எடுக்கக்கூடாதுன்னு. பட் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஐஸ் போட்டது சாப்பிடுவேன், ஐஸ் வாட்டர் குடிப்பேன், ஆல் தட். யூஸ்வலி வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா when it comes back இந்த த்ரோட்டில் வந்து அது இரிட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்பைசி சாப்பிடக்கூடாது. நான் ரொம்ப ஸ்பைசியும் சாப்பிடுவேன். யா, ஸோ எல்லாமே இது இப்போ நான் நிறைய பெரிய சிங்கர்ஸ்லாம் பார்த்தானா சில பேர்லாம் வந்து அப்படியே ஒரு கான்சர்ட் முன்னாடி ஐஸ் கியூப்லாம் சாப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஆக்சுவலா பார்த்தேன். எஸ்பிபி சார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து யூசுவலா வந்து சிங்கர்ஸ்க்கு வந்து நிறைய கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். லைக் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அவர் வந்து ஷோக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றது, அவர் he will do everything. there are lot of people who are ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க, லெட் லூஸா இருக்கிறவங்க இருக்காங்க. பட் அவங்களோட பாடிக்கு இன் ஜெனரல் என்ன சூட் ஆகுதோ அதுதான் கரெக்ட். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டும் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகல அப்படின்னா தென் யூ கேன் மைட் அஸ் வெல் அப்படியே யா யூ கேன் கோ வித் இட். சூப்பர் நைஸ். ஸோ சார் how was the song? வெரி பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. என்ன சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாஸ்தா நான் இப்போ செலரி லிப்ஸ் ஓகே செலரி அண்ட் இதுலேயே லீக்ஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. நான் ஆக்சுவலி செலரி எல்லாம் போட்டு பண்ணதே இல்ல. அது கொஞ்சம் அந்த கான்டினென்டல் ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும். ஓகே அதெல்லாம் செலரி இருக்கும் பட் ஆனா இந்த நான் ட்ரை பண்ணது இல்ல. இப்போ நாம வந்து நெக்ஸ்ட் சிங்கர். ஓகே யா. இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொன்னு கேட்கணும். லைக் உங்களுக்கு வந்து வோக்கல் கார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சிங்கர், ரைட்? யா. ஸோ இது ஏதாவது இருக்கா லைக் அது லைக் யூ ஷுட் ஸ்ட்ரெயின் இட் லைக் நிறைய you should not overdo it in another? Yeah, definitely. So should not overdo when you're especially when you're sick. So தொண்டை சரியில்லை
அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. ரெஸ்ட் எதுவும் ரெஸ்ட் எடுக்கலைன்னா அது அப்புறம் உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும் பிற்காலத்தில். ஸோ அதுக்கு ரெஸ்ட் எடுத்துறது பெட்டர். பெட்டர். நிறைய இப்போ இந்த டிசம்பர் சீசனில் நாங்கள் எல்லாரும் கான்சர்ட்ஸ் பண்ணும்போது பாதி நேரம் என்ன ஆகிடும்னா இந்த கரெக்டாக வெதர் சேஞ்ச்னால எங்கள் எல்லாருக்கும் வந்து தொண்டை அஃபெக்ட் ஆகிடும். தொண்டை எஃபெக்ட் ஆன உடனே நிறைய பேர் சிலதெல்லாம் கச்சேரிலாம் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே. சரி அதை சரியா பாடாம இருக்கிறதுக்கு திஸ் இஸ் பெட்டர். யா. இன்னைக்கு எபிசோட் ராபிட் ஃபயர்னு சொல்லியாச்சு. எஸ். ஒரு சிங்கரா பார்த்துட்டு இருக்கோம். 2 லெஜெண்டரி சிங்கர்ஸ் அவங்களோட சாங் நீங்க பாடி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஷூர். ஸ்வர்ணலதா மேம் அவங்களோட பாட்டு ஏதாவது? ஷூர் ஷூர். யா. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்ன தாகம், மீசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே என்னுள்ளே, பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம், என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். சூப்பர். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. ஸோ சார் ரெடி. ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு இதுக்கு வந்திருக்குன்னு நல்ல மில்க் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே. இது என்ன சார்? க்ரீமா? க்ரீம் குக்கிங் க்ரீம். ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் க்ரீமா சார்? ஆமாம், ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே. சூப்பர். ஷெஃப் இப்போ தான் மில்க் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஷெஃப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நாங்கள் அதுக்குள்ளே குயிக்காக ஒரு 2-3 பாட்டு கேட்டு வந்துருப்பேன். ஓகே. ஸோ ரேபிட் ஃபயரில் நெக்ஸ்ட் நம்ம வந்து சித்ரா மேம். ஓகே. பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன், ஏடறேன் எழுத்தறேன் எழுத்துவக நானறேன், எழுத்துல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்ல, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு இல்லை, பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன், ஏடறேன் எழுத்தறேன் எழுத்துவக நானறேன், அர்த்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல, பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல, என்னமோ ராகோ என்னென்னமோ தாளோ, தலைய ஆட்டும் புரியாத கூட்டம், எல்லாமே சங்கீதந்தான், எல்லாமே சங்கீதந்தான், சத்தத்தில் பிறந்த சங்கதிதான், செஞ்சவம் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறந்தான், பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறேன் எழுத்தறேன் எழுத்துவக நானறியேன், மபதமா பாடறேன் படிப்பறேன் சா ரீ கமா பதமா பாடறேன் படிப்பறேன், பதனி சனித மக சரி பாடறேன் படிப்பறேன், ச சரிக சரி கம க ச பதமா மாமா பதமா பதனி தம பதனி பதனி சரி க சனி தம பதனி சனி த பதனி தம பதம கம க சா சரி கம சனி த மாம பதனி சனி த மக சா சரி ரி க மாம பா பதனி நி சா ரி க சனி சனி த பதனி தனி த ம கம க சரி கம பதம பதனி சரி கம சனி த மக மரி மரி நின்னே ಮೊರರಿಡ ನೀ ಮನಸುನ ದಯರಾದೋ, ಮರಿ ಮರಿ ನಿನ್ನೆ ಮೊರಲಿಡ ನೀ ಮನಸುನ ದಯರಾದೋ,
మరి మరి నిన్నే మరి మరి నిన్నే. பா வெரி டிஃபிகல்ட் ஐ திங்க். பாதியில் எனக்குலாம் மூச்சு நின்றுருக்கும் நின்னேன்னு. பட் ஆனால் சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. ராபிட் ஃபயர்னால ஐ திங்க் லைக் இன்னும் குவிக்காக 2 சிங்கர்ஸ் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். யா அப்சல்யூட்லி. சின்மய். ஓகே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. ஆ, ஆ, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் ஒளியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பிலோரும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஸோ சூப்பராக இருந்தது பாட்டு, சான்ஸே இல்லை, Thank you. செம்மையாக இருந்தது. ஷெஃப்பும் வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டாரு போல இருக்கு ஆல்ரெடி. ஆமாம் ஃபுட்டு எப்பயோ ரெடி. நான் பாட்டில்னால அப்படியே பாட்டில் அவர் மெய் மறந்து எக்ஸ்ட்ராவாக கிண்டிட்டு இருந்தாரு. ஆமா. அது சைடில் நான் பெரிஃபரல் விஷன் பார்த்தேன். பட் ஷெஃப் டன்னா நான் இன்னும் 2 பேர் வச்சிருந்தேனே அவங்களுக்கு கேட்கறதுக்கு. சரி ஒன்று பண்ணலாம், நீங்களே உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சிங்கர் யாராவது இருப்பாங்கல்ல, நீங்கள் கேளுங்க. ராபிட் ஃபயர் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. மேம் வாணி ஜெயராம் Sure. ஃபர்ஸ்ட் யாராவது அப்படி எழுதி இல்லைன்னா கொடுக்குறாங்களா சாதனா உங்களுக்கு? ஆ, இல்லை இல்லை இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கும். யார் சார் சொன்னீங்க? வாணி ஜெயராம் அந்த சாதனா சர்க்கம். எந்த அந்த சரி நம்ம வாணி ஜெயராம், அப்புறம் வாணி ஜெயராம் மேம், அப்புறம் சாதனா Yes. சார் மேம் ப்ளீஸ். ஓகே. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகம், பூமி இங்கு சுற்றும் மட்டும் பாட வந்தேன் என்ன நட்டம், பூமி இங்கு சுற்றும் மட்டும் பாட வந்தேன் என்ன நட்டம், ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும், கவிதை கேளுங்கள், நடனம் பாருங்கள். செமையா இருந்தது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நீங்கள் ஃபர்ஸ்டே கேட்டிருக்கலாம். பயங்கர ஒரு மாதிரி பெப்பியான எனர்ஜெட்டிக் சாங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொரு சிங்கர் யாரோ சொன்னீங்களா? சாதனா சர்க்கம் மேம். சாதனா சர்க்கம் மேம் பாட்டும் கேட்டிருந்தாரு. ஸோ ஓவர் டு யூ. ஓகே. சொன்னதெல்லாம் பகலிலே புரிவேன், சொன்னதில். சூப்பர், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் சார். தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ சார். எப்படி சார்? லேட்டும் ரெடி. லேட்டும் ரெடி. சூப்பர். ஃபைனலி டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் இது பார்மேசன் சீஸ், இட்டாலியன் சீஸ். இது சீஸ். ஓகே. ஸோ ஓகே. இது டாப்பிங் பண்ணிடலாம். வாவ், பார்மேசான் சீஸ். இது வந்துட்டு ஒரேகனோன்னு Oregano, okay. அதுவும் லைட்டாக. ஷெஃப் எப்படி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம் பிளேட்டிங் ரெடி, எல்லாமே ரெடி. Plating டேஸ்ட் ready. பார்க்க வேண்டியதான். லுக்ஸ் நைஸ் ஆல்சோ, நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்கு. கிரிமி ஃபூஸ்லி பாஸ்தா. creamy fusilli pasta. Okay. திஸ் ஆல்சோ ரமடா ஃபேவரட் பாஸ்தா. ரமடா ஸ்பெஷல் பாஸ்தா. நைஸ். டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், டு தி ஆனஸ்ட் ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். வாவ், How was it? இட்ஸ் ரியலி creamy, really Yeah. rich. சூப்பரா இருக்கு. Okay. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஓகே தேங்க்யூ. as she said like ரொம்ப நல்லா creamy-ஆ நல்லா யா, gets dissolved in your mouth. நல்லாவே இருக்கு. and basically I'm not a pasta fan but I love this. ரொம்ப நல்லா இருக்கு. I really wish that you guys also should try this. யா. ஆக்சுவலி நான் பெரிய பாஸ்தா ஃபேன். ரொம்ப பெருசு. இல்ல, this is like really nice. I really enjoyed this pasta.
ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த க்ரீமி ஒயிட் சாஸ் ஃபியூசிலி பாஸ்தாவை செஞ்சு கொடுங்க அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேறு ஒரு புது ரெசிபியோட வில் கம் அண்ட் see you. Until then, it's bye from Deepak, Chef Saranand sir and Samanvita.